திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் நேற்று ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 தொழிலாளர்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் இரண்டாவது நாளாக புஷ்கர் என்கிற தொழிலாளியின் உடலை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், அங்கு நடைபெற்று வரும் பணி குறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஸ்ரீமதி. திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் சிப்காட் தொழிற்சாலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்பேட்டையில் கடந்த 25 ஆண்டு காலமாக தனியார் பெயிண்ட் நிறுவனமானது இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் அம்புத்துறை சேர்ந்த சுகந்தி, சோபனா, புஷ்பகர், கடம்புத்துறை சேர்ந்த பார்த்தசாரதி ஆகியோர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மின்கசிவால் பயங்கர சத்தத்துடன் தீப்பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. இதனால் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அலறி அடித்து ஓடி வந்தனர். இது குறித்து தகவலின் பேரில் செவ்வாப்பட்டை உள்ளிட்ட பகுதியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். அதே போல அந்த பயங்கர இந்த தீ விபத்தில் அந்த வழியாக சென்ற மற்றொரு தொழிற்சாலை தொழிலாளர் மீது அந்த பெயிண்ட் பேரல் வீழ்ந்து அவர் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறார். இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயிருக்கிறது முதல் கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த தீ விபத்தில் ரெண்டு தொழிலாளர்கள் தீயில் கருகி இறந்திருக்கிறார்கள். மேலும் இந்த தொழிற்பேட்டையில் மற்றொரு உடலை தீவிரமாக தேடி வருகிறார்கள்.